Hello friends, welcome to Learners Forum. இப்போ நம்ம ஆசிலேட்டரில் செகண்ட் டைப்பாக வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஜென்ரலாக ஆர்சி ஆசிலேட்டரில் நம்ம வெயின் பிரிட்ஜ் சர்க்கியூட்டை வந்து நம்ம ஃபீட்பேக் நெட்வொர்க்காக யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஆசிலேட்டரை நம்ம வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரில் ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், ஃபாலோட் பை ஒரு பார்ட் ஆஃப் நமக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற அந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்குக்கு பதிலாக ஒரு வெயின் பிரிட்ஜ் சர்க்கியூட்டை வந்து நம்ம இங்கே ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆசிலேட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் வந்து நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் அண்ட் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். வெயின் பிரிட்ஜில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நான் இன்வெர்ட்டிங் அப்படின்னா இதில் எந்த விதமான ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ வெயின் பிரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்தவித ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம ஆம்ப்ளிஃபையர்லேயுமே நான் இன்வெர்ட்டிங், அதாவது ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லை. வெயின் பிரிட்ஜ் சர்க்கியூட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தவித ஃபேஸ் ஷிஃப்ட்டும் இல்லாததுனால கம்ப்ளீட்டாக இந்த லூப்பில் இருந்து நமக்கு கிடைக்கிற டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 0 டிகிரி. ஸோ எப்போவுமே ஆசிலேட்டரில் நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து ஒன்று 0 டிகிரி இருக்கணும், இல்லைனா 360 டிகிரி இருக்கணும். ஸோ 360 டிகிரி வந்து நமக்கு எங்கே இருந்துச்சுன்னா ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 180 டிகிரின்னு ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் ஒரு 180 அண்ட் ஆம்ப்ளிஃபையரில் ஒரு 180 வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா நம்ம அங்கே வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே நமக்கு ஃபேஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபீட்பேக் நெட்வொர்க்லேயுமே வந்துட்டு ஃபேஸ் இல்லை, ஷிஃப்ட் ஆகலை. அண்ட் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே நமக்கு ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லாததுனால 0 டிகிரி + 0 டிகிரி டோட்டலாக நமக்கு 0 டிகிரி அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்குக்கான கண்டிஷன் வந்து நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு வெயின் பிரிட்ஜ் சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸுடைய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு 4 டெர்மினல்ஸ் இருக்கும், 1, 2, 3 and 4. ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட்டை வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா பிட்வீன் 1 and 3. ஸோ இதை நம்ம ஆம்ப்ளிஃபையர் இதோடைய அவுட்புட்டை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், டெர்மினல்ஸ் 1 and 3ல. அண்ட் அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையருக்கான இன்புட்டை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃப்ரம் த டெர்மினல்ஸ் 2 and 4. ஸோ இந்த 2 டெர்மினல்ஸ் இன்புட், இந்த 2 டெர்மினல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி அவுட்புட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதிலிருந்து தான் நமக்கு தேவையான அவுட்புட் ஆஃப் ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து கிடைக்கும். ஸோ வெயின் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல்ஸுடைய கனெக்ஷனும் பொசிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ இதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணி செக் பண்ணலாம். டெரிவேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க்கை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பிட்வீன் த டெர்மினல்ஸ் 1 and 4 பார்த்தீங்க அப்படின்னா R1 C1, அதாவது ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டரை வந்து நம்ம சீரீஸில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறத இதை வந்து நம்ம இம்பிடன்ஸ் Z1 கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி RNC வேல்யூ, அதாவது R2 C2 பேரல் கண்டிஷனில் நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறத இம்பிடன்ஸ் வேல்யூ ஆஃப் Z2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ இது ரெண்டுமே ஜாயின் ஆகிற இந்த ஜங்ஷனில் இருந்து நமக்கு 4th டெர்மினலுடைய அவுட்புட் வந்து கிடைக்கும். அண்ட் இங்கே இருக்கிற டெர்மினல் வந்து 3 and 2 நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 2 டெர்மினல்ஸ்க்கு நம்ம இன்புட் வோல்டேஜை வந்து ஃபீட் பண்ணுவோம். அண்ட் இங்கே நமக்கு தேவையான ஃபீட்பேக் வோல்டேஜ் VF வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபீட்பேக் நெட்வொர்க்குடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நமக்கு 2 ஆர்ம்ஸ் இருக்குது. R1 C1 சீரீஸில் ஒரு ஆர்ம் இருக்குது அண்ட் R2 C2 நமக்கு பேரல் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த 2 ஆர்ம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி சென்சிட்டிவ் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீட்பேக் நெட்வொர்க்குக்கான இன்புட் என்ன அப்படின்னா நம்ம முதவே பார்த்துருந்தோம், Vin அப்படின்னு நீங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்புட் டு ஃபீட்பேக் நெட்வொர்க் விச் இஸ் அப்ளைடு பிட்வீன் த டெர்மினல்ஸ் 1 and 3. ஸோ இங்கேருந்து நமக்கு ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபீட்பேக் நெட்வொர்க்குடைய அவுட்புட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம VF அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம் விச் இஸ் டேக்கன் பிட்வீன் 4 and 2 டெர்மினல்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீட் அண்ட் லேக் நெட்வொர்க். அதாவது Z1 Z2 வேல்யூவை இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான் லீட் அண்ட் லேக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இந்த வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீட் லேக் நெட்வொர்க் ஆசிலேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் இப்போ ஃப்ரீக்வன்சி டெரிவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம Z1 வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கணும். Z1ல R1 C1 ரெண்டுமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா R1 + 1/jωC1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். LCM எடுத்தோம் அப்படின்னா 1 + jω R1 C1 / jω C1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது மாதிரி பேரல் ஆர்முக்கான Z2 வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கால்குலேட் பண்ணலாம்.
ஸோ Z2ல பார்த்தீங்கன்னா R2 அண்ட் C2 நமக்கு பேரல் கண்டிஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ R2 பேரலல் வித் 1/j ஒமேகா C2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே பேரல் கனெக்ஷனில் இருக்கும்போது நம்ம ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா R2 டிவைடட் பை 1+j ஒமேகா R2 C2 அப்படின்னு நமக்கு கன்சாலிடேட்டடாக கிடைக்கும். ஸோ இதில் VF அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் Z2. ஸோ Z2 ரெசிஸ்டன்ஸில் கிடைச்சிருக்க வோல்டேஜ் தான் நம்ம VF அப்படின்னு எடுத்திருப்போம். பிகாஸ் ஆஃப் தி கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ் டிவைடட் by the total value of impedance is Z1 plus Z2. So இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம calculate பண்ணக்கூடிய parameterல பார்த்தீங்கன்னா VF is equal to I into Z. So VF வந்து it is equal to the current across the particular resistor value, அதாவது Z2 அப்படிங்கிற impedance value தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கும் இம்பிடன்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் வந்து ஜஸ்ட் வோல்டேஜாக இருக்கும் அண்ட் இம்பிடன்ஸில் வந்து ஃபேஸர் வோல்டேஜ் டிவைடட் பை ஃபேஸர் கரண்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ I into Z2 அப்படிங்கும்போது இங்கே நமக்கு I வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அதாவது Z டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணும்போது Z2 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 இன்டூ இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஃபீட்பேக் ஃபேக்டரான பீட்டா வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஃபீட்பேக் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். ஸோ இங்கே நமக்கு ஃபீட்பேக் வோல்டேஜ் இருக்குது, இங்கே இன்புட் வோல்டேஜ் இருக்குது. ஸோ இது நம்ம டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா Z2 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 அப்படின்னு நமக்கு தேவையான ஃபீட்பேக் ஃபேக்டர் பீட்டா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க Z1 அண்ட் Z2 வேல்யூஸை ஃபர்தராக இதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆசிலேட்டருக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Beta is equal to j omega R2 C1 divided by 1 minus omega square R1 R2 C1 C2 plus j omega R1 C1 plus R2 C2 plus R2 C1. அதாவது நம்மளுடைய previous equation of beta which is equal to Z1 divided by Z1 plus Z2 அப்படிங்கிற equationல நம்ம இதுக்கு முன்னாடி calculate பண்ணியிருக்க Z1 values and Z2 values இதில் substitute பண்ணிட்டு LCM எடுத்துட்டு denominatorல imaginary part தனியாக real part தனியாக நம்ம segregate பண்ணோம் அப்படின்னா நமக்கு பீட்டா ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக நம்ம ரேஷனலைஸ் பண்ணிவிட்டு அதாவது கான்ஜுகேட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஏன் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ ஃபேஸ் ஷிஃப்ட் கண்டிஷன் தான் நமக்கு இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆசிலேட்டரில் தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்மளுடைய இமேஜினரி பார்ட் ஆஃப் பீட்டாவை வந்து நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து இதை வந்து ஃபர்தராக இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஷனலைஸ் அதாவது 1 டிவைடட் பை இப்போ இங்கே நமக்கு a ப்ளஸ் ஜே பீட்டா அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் மல்டிப்ளைட் பை a மைனஸ் ஜே பீட்டா டிவைடட் பை a மைனஸ் ஜே பீட்டா. ஸோ இதை தான் வந்து இந்த மாதிரி ரேஷனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கிளப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு ஜீரோ ஃபேஸ் ஷிஃப்ட் வேணும் அப்படிங்கும்போது பீட்டாவோட இமேஜினரி பார்ட்டை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒமேகா இன்ட்டு 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் R1 R2 C1 C2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு C1 R2 வேல்யூமே இருக்குது, அது கண்டிப்பாக நமக்கு ஜீரோக்கு ஈக்குவேட் ஆகாது. ஏன்னா நமக்கு ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ இருக்கும். ஸோ ரிமைனிங் கண்டிஷனை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணலாம். அகெயின் நமக்கு தேவையான வேல்யூவான ஒமேகா வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ மித்த டேர்ம் தான் நம்ம ஜீரோக்கு இது கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து என்ன கிடைக்கும் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை R1 R2 C1 C2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆங்குலோ ஃப்ரீக்வென்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 divided by square root of R1 R2 C1 C2. ஸோ இதிலிருந்து நமக்கு தேவையான ஃப்ரீக்வென்சி ஆஃப் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரை வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படிங்கிற ரிலேஷனை இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா f இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 R2 C1 C2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய R1 R2 C1 C2ல ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அதாவது R1 R2 இஸ் ஈக்குவல் டு R அண்ட் C1 C2 இஸ் ஈக்குவல் டு C அப்படின்னு எல்லா வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2π இன்ட்டு RC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக R1 R2 வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நமக்கு R and C வேல்யூ கொடுத்துட்டு வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம இன்டெரக்டாக வந்து அங்கே கொடுத்துருக்க டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம 1/2π RC அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இதில் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/RC அப்படிங்கிற கண்டிஷனை எடுத்தோம் அப்படின்னா அப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய பார்குசின் க்ரைட்டீரியன் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ பீட்டா ஷுட் பி கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான். இதில் பீட்டாக்கு பதிலாக 1/3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான கண்டிஷன் ஃபார் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். இந்த பர்டிகுலர் வேல்யூவை மெயின்டைன் பண்ணும்போது தான் நமக்கு சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனுக்கு. செகண்ட் ஆப்ஷனாக நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆர் அண்ட் சி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது R1 இஸ் நாட் ஈக்குவல் டு R2 அண்ட் C1 இஸ் நாட் ஈக்குவல் டு C2 அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம ஒமேகா வேல்யூ என்னன்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 R2 C1 C2 அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த கண்டிஷனை எடுத்து நம்ம பீட்டா வேல்யூவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு C1 R2 டிவைடட் பை R1 C1 ப்ளஸ் R2 C2 ப்ளஸ் C1 R2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இந்த கண்டிஷனில் நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ பீட்டா வந்து இட் இஸ் கிரேட்டர் than or equal to 1 அப்படின்ற கண்டிஷனையும் நம்ம இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதில் இப்போ இந்த பீட்டா வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு தேவையான வேல்யூ ஆஃப் ஏ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு R1 C1 ப்ளஸ் R2 C2 ப்ளஸ் C1 R2 டிவைடட் பை C1 R2. ஸோ இந்த கண்டிஷனை அகெயின் மெயின்டைன் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அவுட்புட் வேவ்ஃபார்ம் வந்து நமக்கு இங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆர் அண்ட் சி இருக்கிற கண்டிஷனில் நமக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய கண்டிஷன். அண்ட் சேம் வேல்யூ ஆஃப் ஆர் அண்ட் சி இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கிரேட்டர் than or equal to 3.